வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ நெல்லிக்காயை பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரெஷ் நெல்லிக்காய் எங்கள்கிட்ட இல்லை, அதனால் தேனில் ஊற வச்சு வாங்கிட்டு வந்த நெல்லி வத்தல், அந்த நெல்லி ஊறல் இருக்குது, தேன் ஊறல். இது நெல்லிக்காய் வத்தல் மாதிரி நெல்லி முள்ளிம்பாங்களே அது. இது வீட்லேயே நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்து அரிஞ்சு காய வச்சு எடுத்து வச்ச வத்தல். அப்பப்போ சும்மா இருக்கும்போது வாயில் போட்டு சப்புவோம், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதனுடைய பயன்பாடுகள் என்னன்னு உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். நான் ஏற்கனவே ஏகாதசி உப்புமானு ஒரு கண்டென்ட் போட்டிருக்கேன். அதில் அந்த நெல்லிக்காய் பயனை ஃபுல்லாகவே சொல்லியிருப்பேன். மறுநாள் உடனே ஏகாதசி விரதம் முடிஞ்சு மறுநாள் துவாதசி விரதத்தன்னைக்கு காலையில் அதை சேர்த்துக்கணும், அதை சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம் மொதல் நாள் ஃபுல்லாக பட்டினி கிடந்த உடம்புக்கு எளிதில் ஜீரணம் ஆகிறதுக்கு அந்த நெல்லிக்காய் உதவுங்கிறது தான் காரணமாக சொல்லியிருப்பேன். நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு நல்ல சத்து கிடைக்கிது. நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காயெலாம் ஸ்கூல் டேஸில் உப்பில் ஊற போட்டு வச்சுருந்து கொடுப்பாங்க, வாங்கி சாப்பிடுவோம். இப்போலாம் அந்த மாதிரிலாம் விற்கிறத காணோம் எந்த ஸ்கூல்லையுமே. அந்த நெல்லிக்காய் டானிக்காக கிடைக்கிது. இப்போலாம் யாருமே நேரடியாக சாப்பிடாம டானிக் மாதிரி வாங்கியாந்து குடிச்சிக்கிறாங்க. நாங்கள் கூட நெல்லிக்காய் குல்கந்து வச்சுருக்குறோம், நெல்லிக்காய் டானிக்கும் வச்சுருக்குறோம். சில பேருக்கு முகம் அழகாக இருக்கும், பல் நல்லா இருக்காது. அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த பல்லில் காவி ஏறி இருக்கும். அதுக்கு இந்த நெல்லிக்காய், தாண்டிக்காய், நெல்லித்தூள், கடுக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு பொடி மாதிரி தயார் பண்ணோம்னா அதை எடுத்து விளக்குனா அந்த பல் காரெல்லாம் போயிடும். ஈரில் ரத்தம் வடிகிற மாதிரி இருந்தால் அதுக்கு இந்த நெல்லிக்காய் சாப்பிடும்போது சரியாயிடும். சர்க்கரையும் நெல்லி பொடியும் கலந்து ஈரில் மிதமாக தேய்ச்சி மஜாஜ் செஞ்சால் அந்த பல்லுலேருந்து ரத்தம் வரதை நின்றுடும். நெல்லி இலையெல்லாம் வாசனையாக இருக்கிற மாதிரி நமக்கு பார்க்கவே ஆசையாக இருக்கும். அந்த நெல்லி மரத்துக்கு கீழே போய் நின்னாலே நமக்கு ஒரு தெய்வீக இடத்துல நிற்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்கும். பெரிய நெல்லி மரம் நல்லா உயரமாக வளரும். அருநெல்லி மரம் கொஞ்சம் குட்டை மரத்தை சேர்ந்தது. அதில் காய் எங்கேயோ இருக்க மாதிரி காயே தெரியாத மாதிரி இருக்கும். அருநெல்லியில் நிறைய காய் தெரியும். இந்த அருநெல்லி மரம் வீட்டில் வளர்ந்தாலோ பெரிய நெல்லி மரம் வீட்டில் லட்சுமி கடாட்சம் உற்பத்தி ஆகும்னு சொல்லுவாங்க. வீட்டில் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. இந்த நெல்லிக்காய் தூளில் சம அளவு மருதாணி தூளும் சேர்த்து வெது வெதுப்பாக தண்ணி வச்சு கலந்து தலைக்கு தேய்ச்சி குளித்தோம்னா அந்த ஸ்கால்ஃபுக்கு கண்டிஷ்னராக பயன்படும். நெல்லிக்காய் ஆக மொத்தத்தில் நம்ம உடம்புக்கு நல்லது தான் செய்யும். விட்டமின் சி சத்து நிறைந்தது. இந்த விட்டமின் சி இதுதான் ஏழைகளின் ஆப்பிள்னு சொல்கிறது. நான் கொய்யாப்பழத்தையும் அது மாதிரி தான் சொல்லி உங்களுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் சொன்னேன். ஆப்பிள் ஒன்று சாப்பிட்றதும் நெல்லிக்காய் டெய்லி ஒன்று சாப்பிட்றதும் ஒன்று. கிலோ 200 150 ரூபா கொடுத்து ஆப்பிள் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம பாரம்பரியமாக நம்ம நாட்டில் விளையிற நெல்லிக்காயை நம்ம சாப்பிட்டு பயனடையலாம். எல்லாராலையும் ஆப்பிள் வாங்க முடியும்னு சொல்ல முடியாது. அந்த நாளில் ஸ்கூல் வாசலில் பாட்டிங்கெலாம் வச்சுக்கிட்டு உப்பு போட்டு உரப்பு போட்டு நெல்லிக்காய் தருவாங்க. இப்போ அந்த மாதிரி மாங்காயில் கூட தந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போலாம் அந்த மாதிரி யாரும் ஸ்கூல் வாசலில் விற்கிற மாதிரி தெரியல. நெல்லிக்காய் நம்ம முடிக்கு ஒரு ஏர் கண்டிஷனராக பயன்படுது. நெல்லிக்காய் கூந்தல் தைலம் கூட தயாரிக்கலாம். அது எப்படி செய்கிறதுனா, நெல்லிக்காய் இடித்து சாறு எடுத்துக்கணும். தேங்காய் எண்ணெயும் நெல்லிக்காய் சாறும் சம அளவு எடுத்து அதை புகார அளவுக்கு காய்ச்சணும். காய்ச்சி முடிச்சுட்டு வடிகட்டி எடுத்து வச்சோம்னா நரமுடி உதிரல், கண் எரிச்சல், கூந்தல் தைலத்தை தடவி நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இப்படி தான் அந்த கூந்தல் தைலம் தயார் பண்ணணும். ஆனால் சளி, ஆஸ்துமா தொந்தரவு உள்ளவங்க, வீசிங் ப்ராப்ளம் உள்ளவங்க இந்த தைலத்தை அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா நெல்லிக்காய் ரொம்ப கூலிங்கானது. நாங்கள் சேக்காய் பொடி அரைக்கும் போதோ இல்லை அரப்பு அரைக்கும் போதோ இந்த நெல்லி முள்ளிங்கிற அந்த வத்தலை சேர்ப்போம். அதனால தான் காய வச்சும் வச்சுருக்குறோம். இப்போல்லாம் நாங்களும் அரைக்கிறதில்ல. மேக்ஸிமம் இதெல்லாமே கலந்து அரைக்கிறது. இந்த நெல்லி முள்ளி காஞ்சது, ரோஜா மொட்டு, சம்மங்கிப்பூ, மல்லிகைப்பூ காய்ச்சது, பூந்தி கொட்டை, அரப்பு, வெந்தயம், பச்சைப்பயிறு, இந்த கார்போக அரிசி இதெல்லாம் போட்டு நாங்கள் தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு தயார் பண்ணுவோம்.
அப்போ தான் அந்த நெல்லிக்காய்க்கு நிறையா வேணும்னு வாங்கி இது மாதிரி அரிஞ்சு காய வச்சு ஸ்டோர் பண்ணிகிட்ருப்போம். இப்போ எல்லாமே ஷாம்புக்கு மாறிட்டனால இந்த நெல்லிக்காய்க்கு முக்கியத்துவம் தரதில்ல. ஆனால் தேன் நெல்லி வாங்கியாந்து வச்சுக்கிறது, நெல்லிக்காய் அதிகமாக கிடச்சின்னா ஊறுகாய் போடுவோம், நெல்லிக்காய் சாதம் செய்வோம். இதில் நமக்கு சளி தொந்தரவு இருந்தால் கூட சரியாக போயிடும். விட்டமின் சி இருக்கிற எல்லா பழங்களுமே சளிக்கு நண்பன் தான். நாம் தான் நினைப்போம் அது எலுமிச்சம்பழம் ஜூஸ் குடித்தா சளி பிடிச்சிக்கும், மழை பெய்யுது, அதை பண்ணுது இதை பண்ணுதுன்னு. ஆனால் நெல்லிக்காய் ஜூஸு குடிக்கிற மாதிரியே எலுமிச்சம் ஜூஸும் குடிக்கலாம். எல்லாமே விட்டமின் சி உள்ளது எல்லாமே நம்ம உடலுக்கு நல்லது தான் செய்யும். பழ வகை எல்லாமே மேக்சிமம் நல்லது தான் செய்யும். ஒரு சிலருக்கு ஒரு சில பழங்கள் ஒத்துக்கும், ஒரு சில பழங்கள் ஒத்துக்காது. நம்ம உடம்புக்கு எந்த பழங்கள் ஒத்துக்குதுன்னு பார்த்து அந்த பழத்தை நம்ம சாப்பிட நம்ம உடம்புக்கு பயன்படுத்திக்கலாம். நம்ம உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை சூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இதுதான் நமக்கு ஒத்துக்குது, இது ஒத்துக்காதுங்கிறத நாம் தான் எப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பழங்களை சேர்த்துக்கலாம். சில பேருக்கு சில பழங்கள் அலர்ஜி ஆகிடும், சில பழங்கள் ஒத்துக்கும். அதுமாதிரி இந்த நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நன்மை தான் செய்யும். ஜூஸை குடிக்கலாம், ஊறுகாய் போட்டு சாப்பிட்லாம், சாதம் பிசைஞ்சு சாப்பிட்லாம். இதில் ஊறுகாய் போட நமக்கு தெரியலனா முழு நெல்லிக்காயை வாங்கி ஊசியால் குத்தி ஹோல் மாதிரி சின்னதாக போட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டோம்னா 1 மாதம் ஆனாலும் கெடாது. அந்த தண்ணியை மாற்றி வச்சிட்ருப்பாங்க. ஒரு 5-6 நாள்லேயே நல்லா ஊறி போயிருக்கும். டெய்லி ஒரு நெல்லிக்காய் எடுத்து சாப்பிட்லாம். நான் ஸ்கூலில் 5ஆவது படிக்கும்போது எங்கள் ஸ்கூல்லையே சிஸ்டருங்க ஏற்பாடு பண்ணி இந்த மாதிரி ஒரு நெல்லிக்காய் டெய்லி பசங்களுக்கு கொடுக்கணுன்னு ஒரு நெல்லிக்காய் 5 காசுனோ 2 காசுனோ ஏதோ கணக்கு பண்ணி விற்பாங்க. நான் 5ஆவது படிக்கும்போது அது மாதிரி அந்த ஸ்கூலில் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ டெய்லியுமே மாறி எல்லோரையும் விற்க சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற காலத்துலேயே அந்த நெல்லிக்காய் சாப்பிட்டு பழகி போயிடுச்சு. அது நமக்கு நல்ல உடல் சத்து உள்ளது. விட்டமின் சி நமக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஒரு மூல காரணமாக இருக்குது. நீங்களும் இந்த நெல்லிக்காயை பயன்படுத்தி விட்டமின் சி எளிதாக கிடைக்க ஏற்பாடு பண்ணிக்கிங்க. பசங்களுக்கு நெல்லிக்காய் சேர்த்து சமைச்சி கொடுங்க. நார்மலாகவே நெல்லிக்காயில் விட்டமின் சி சத்து இருக்கிறதுனால பல்லுக்கும் வாய்க்கும் உள்ள தொடர்பில் எவுர் தான் நமக்கு மெயினாக இருக்குது. அந்த எவுரில் எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த நெல்லிக்காய் அதை நமக்கு தீர்த்து வச்சிருது. மெயினாக குழந்தைங்களுக்கு பல்லில் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. நீங்களும் செஞ்சு பார்த்து குழந்தைங்களுக்கு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ அகைன்.